இன்றைக்கி நம்ம காஸ்ட் அயன் தோசைக்கல்லோ சீசனிங் தான் பார்க்க போகிறோம். சீசனிங் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு தோசை ஊற்றி அது எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா எப்படி சீசனிங் பண்ணலான்னு பார்க்கலாம். தோசை ஒட்டாமல் வந்துச்சுனாலே நம்மளுக்கு வேலை ரொம்ப ஈஸியாகிடும். கல் நல்லா சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே தோசை நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க வேணும்னா நீங்கள் நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் எண்ணெய் ஸ்டார்டிங்கில் போட்டது தான், அதுக்கப்புறம் போடலை. பட் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக லேயர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சுட சுட சாம்பாரில் கார சட்னி, நல்ல ஒரு காரமாக ஒரு சட்னி வச்சு இந்த தோசை நம்ம சாப்பிட்லாம். எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். சவுண்ட் நம்மளுக்கு எப்படி கேட்குது. இந்த சட்னியை தொட்டு சாப்பிடலாம். நல்லா வெந்து கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. சரி, இப்போ நம்ம இந்த தோசைக்கல்லை எப்படி பழக்கப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். லைட்டாக நம்மளுக்கு ஒரு சோப் லிக்விட் இருந்துச்சுன்னா நம்ம அதை போட்டு ஒரு மைல்ட் ஸ்க்ரப்பில் நல்லா அப்படி வாஷ் பண்ணிக்கணும். நல்லா ஃபுல்லாகவே நல்லா தேய்க்கணும். ஃப்ரண்ட் பேக் சைடு எல்லாமே நம்ம தேய்க்கணும். 2 கல் நான் ஒன்று சப்பாத்திக்காக வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் ஒன்று தோசை வாக்கிறதுக்காக காஸ்ட் அயன் தோசைக்கல்லை வாங்கியிருந்தேன். இது ரெண்டுமே எப்படி நம்ம சீசனிங் பண்ணலான்னு தான் பார்க்குறோம். நல்லா இப்போ கழுவியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவே இருக்குது. இதுவுமே நம்ம லைட்டாக சோப் லிக்விட் இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பு வச்சு நல்லா தேய்க்கணும். தேய்க்கும் போதே நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படியே இதுலேருந்து கொஞ்சம் அந்த கருப்பு கலரில் நம்மளுக்கு வரும். நம்ம பார்த்தா தெரியும் நம்மளுடைய ஸ்க்ரப்பே கொஞ்சம் அப்படியே கருப்பாக ஆயிடுச்சு. இப்போ நல்லா இதை கழுவி விட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பு கலரில் அந்த தண்ணி மாதிரி போகுது. இதை நம்ம 2 வாட்டி நல்லா கழுவி வச்சுக்கலாம். இது நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வருஷங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். இப்போ நான் திருப்பி ஒரு 2வது வாட்டி நல்லா ஸ்க்ரப் போட்டு நல்லா தேய்ச்சி ஃப்ரண்ட் பேக் 2 சைட்லேயுமே நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன். வாஷ் பண்ணி இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், இரும்பு இது நம்ம கழுவுனதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஈரம் இல்லாத மாதிரி நல்ல ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துடணும். சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. ஏன்னா இது டக்குன்னு துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ஈரம் மட்டும் இதில் இல்லாமல் பார்த்துக்கணும். கழுவின உடனேயே நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டதுக்கப்புறமா நல்லா தொடச்சிடணும். ஒரு ஈரமில் அது மாதிரி நல்லா தொடச்சிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை ஹீட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இப்போ நான் இதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் போட்டுக்கலாம். விளக்கெண்ணெய் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். அதனால் விளக்கெண்ணெய் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஆயில் வேணும்னாலும் நீங்கள் போடலாம். பட் என்கிட்ட விளக்கெண்ணெய் இருந்ததுனால நான் 2த்துலேயுமே ஃபஸ்ட்டு விளக்கெண்ணெய் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஆனியன் இதில் போட்டுடலாம். நான் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 தோசைக்கல் இருக்கிறதுனால ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டாச்சு. இதில் நான் பாதி போட்டு இந்த எண்ணெயில் இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கணும். அப்படி வதக்கும் போது நம்ம தோசைக்கல்லை சுற்றி எல்லா இடத்துலையுமே அந்த வெங்காயம் போகிற மாதிரி நல்லா கொஞ்சம் பரப்பி நம்ம வதக்கிக்கலாம். இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ இன்னொரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. வச்ச உடனே அந்த தோசைக்கல் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு, ஆனால் ஹீட் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இப்போ நம்ம இதை வெங்காயம் போட்டுக்கிடலாம். போட்ட உடனே இதுவுமே எல்லா சைட்லேயுமே வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா இதுவுமே கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இது நம்ம வாங்கிட்டது மட்டும் இல்லாமல் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதை எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். முக்கியமாக இந்த மாதிரி நம்ம தோசைக்கல் வாங்கும்போது அதோடய மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படிலாம் நம்ம சீசனிங் பண்ணணும், யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா அதை எப்படி க்ளீன் பண்ணி எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும், இது 2மே ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம தோசைக்கல் ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பலன்னு இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ஆனியன்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த கல் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஓகே. பட் அந்த கல் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குது. அதனால் கவனமாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து வாஷ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல சூடு நிற்கிது இந்த கல்லில். இந்த தோசைக்கல்லில் நிறைய சைஸ் இருக்குது. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வாங்கிக்கலாம். ஷேப்ஸ் கூட கொஞ்சம் வித்தியாசமான ஷேப்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் வாட்டி நம்ம யூஸ் பண்ணுறது இது வேஸ்ட்டு தான், நம்ம தூக்கி தான் போடணும். இதை நம்ம எடுத்து தூக்கி போட்டுடலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் டக்குன்னு சீக்கிரமாகவே நல்லா வதங்கிடுச்சு. நல்ல ஹீட் இதில் இருக்கிறதுனால டக்குன்னு வதங்கிடுச்சு.
இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த கல்லில் இருந்தும் ஆனியன் எடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லா வதங்கிருச்சு. இதையும் நம்ம எடுத்துருவோம். கொஞ்சம் கவனமாக இருங்க. கை எதுவும் விரல் எதுவும் அந்த கல்லில் பட்டுருச்சுன்னா ரொம்ப சுட்டுடும். ஒரு மாதிரி நம்மளுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். அதனால் அது பத்திரமா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு பொறுக்கிற அளவுக்கு சூடில் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெலாம் கொஞ்சம் அப்படியே ஒத்தி எடுத்துடலாம். மெல்லமாக தொடச்சி எடுத்துருங்க. அதே மாதிரி அந்த கல்லில் இருக்கிறதையுமே நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா மெல்லமாக தொடச்சி எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு, அதை தூக்கி போட்டாச்சு. அதே மாதிரி ஒரு தோசையுமே நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி ஊற்றிட்டு அதையுமே நம்ம தூக்கி போட்டுடணும். நல்லா தொடச்சிட்டதுக்கப்புறமா திருப்பியும் நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சும்மா ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஆனியன் வச்சு இந்த எண்ணெயை தோசைக்கல் ஃபுல்லாகவே நம்ம பரப்பி வைக்கலாம். இப்போ இது நல்லா பரப்புனதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை இதில் ஊற்ற போகிறோம். இன்னொரு கல்லையுமே நான் அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு சொட்டு எண்ணெய் போட்டு ஆயில் எல்லா இடத்துலையுமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு வெங்காயம் கூட கட் பண்ணி அதை நம்ம நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த ஆயில் அந்த வெங்காயம் இது எல்லாமே ஹீட்டுக்கு நல்லா தோசை நல்லா வரும். பட் இப்போ நம்ம இந்த தோசையை யூஸ் பண்ண போகிறதில்ல. சும்மா எண்ணெயை தேய்ச்சி இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம ஒரு தோசை மாவை நம்ம எடுத்து நம்ம ஒரு தோசை ஊற்றி பார்க்கலாம் ரெண்டுக்குமே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த தோசையை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த லைட் வெயிட்டாக இருக்க இந்த தோசைக்கல்லில் நம்ம மாவு நல்லா பரப்பி விட்டுக்கலாம். நம்ம இந்த தோசையை நல்லா பெருசாக அந்த கல் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கூட செய்யலாம். பட் இப்போதைக்கு இது ஸ்டார்டிங்கில் வருமோ வராதான்னு தெரியல. ஒட்டுனா ஒட்டிக்குமே அப்படின்றதுக்காக சின்னதாக ஒரு தோசை மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம பெருசாக போட்டுக்கலாம். இப்போ இந்த காஸ்ட் அயர்ன் தோசைக்கல்லில் நம்ம தோசை ஊற்ற போகிறோம். பாருங்கள், நல்லா சூப்பராக அது வந்து ஃபுல்லாக வர மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ரொம்ப நாளாக இது வாங்கணுன்னு ஒரு ஆசை. ஏன்னா தோசை நல்லா பேப்பர் மாதிரி வருதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். உண்மையிலே அது எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் தோசை கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குது. நம்ம எடுத்து பார்க்கலாம் வருதான்ட்டு. வருது, பெருசாக அப்படி ஒட்டுன மாதிரி எதுவும் இல்லை. ஓகே, இந்த தோசையை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு தோசை நம்ம கீழே தான் போட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த தோசையை எடுத்துடலாம். அவ்வளோதான். இது எடுத்துட்டதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் போட்டு திருப்பியுமே நம்ம அதை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இந்த ஆயில் பாட்டுற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கணும். பேக் சைடும் தேய்ச்சிக்கணும், பொடியிலையுமே நம்ம தேய்ச்சிக்கணும். இதை நம்ம அப்படியே இன்றைக்கி விட்டுற போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு கேர் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம தோசைக்கல் ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஃபுல்லாக தேய்ச்சி வச்சாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம நல்ல ஒரு காத்தோட்டம் இருக்க இடத்துல இந்த தோசைக்கல்லை வச்சிடலாம். நான் வந்து அடுப்புக்கு பின்னாடி தான் வச்சுருக்கேன். நீங்களுமே நல்லா காத்தோட்டம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி இதில் பட்டுருச்சு அப்படின்னா துருவு டக்குன்னு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம காஸ்ட் அயர்ன் தோசைக்கல் பார்த்திங்கன்னா பேப்பர் மாதிரி அதுவாகவே லேயர் மாதிரி பிரிஞ்சிட்டு வருது. கையிலே எடுத்துடலாம் போல் இருக்குது. பல நாள் தோசைக்கல்லில் தோசை ஊற்றி வராமல் ஒட்டிட்டு தோசையே வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஆகிருக்கலாம். எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் சூப்பராக ஆச்சரியமாக சர்ப்ரைசிங்காக எடுத்தோன்னே அப்படியே பேப்பர் மாதிரி வருது. நம்ம தேய்க்கவே வேண்டாம். அதுக்குன்னே தோசை ஊற்றும் போது ஒல்லியாக ஒரு கரண்டியை வச்சு தேய்ச்சி அப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. அப்படியே நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்குது. கையிலே இப்படி எடுத்துடலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஒரு கார சட்னி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தோசையை சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். பட் இந்த தோசையை நம்ம சாப்பிட போகிறது கிடையாது. இதை நம்ம தூக்கி தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு தோசையை தூக்கி போட போகிறோம். நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாகவே தோசைக்கல்லில் எல்லா பக்கம் பொடியிலேருந்து அதுக்கப்புறம் பேக் சைட்லேருந்து எல்லா பக்கமே நல்லா எண்ணெய் படுற மாதிரி நம்ம இதை நல்லா தேய்ச்சி வச்சுக்கணும்.
முக்கியமாக இந்த கல்லை நம்ம எந்தளவுக்கு நல்லா பாதுகாக்கிறோமோ அந்தளவுக்கு அதோடைய தோற்றமும் நல்லாயிருக்கும், அதோடைய யூஸும் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ரெண்டுமே நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, நான் அதை இந்த பேக் சைடில் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். இன்றைக்கி இதை தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் ஒரு 2-3 வாட்டி பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நாள் வெறும் ஆனியன் மட்டும் போட்டு நம்ம சும்மா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டே, இன்றைக்கி இதோட முடிஞ்சிருச்சு. இது நம்ம அப்படியே வச்சிடலாம், எல்லாம் இது பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வச்சாச்சு பேக் சைடில், அடுப்புக்கு பின்னாடி நம்ம அதை வச்சிட்டோம். இப்போ இது செகண்ட் டே. அதே மாதிரி நான் இந்த 2 தோசைக்கல்லையுமே வச்சு ஹீட் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் நான் இதில் போட்டுக்கிறேன். இதில் நான் கடுகு, உளுந்து இதெல்லாம் போட்டு அதே மாதிரி 2 ஆனியன் கட் பண்ணி 2த்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டேன். போட்டு இதையுமே தோசைக்கல்லில் ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி இந்த வெங்காயத்தை நல்லா பரப்பி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது செகண்ட் டே நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா பழக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அது வதங்கட்டும். நேற்று நம்ம பண்ண மாதிரி நல்லா ஒரு டீப் ஃப்ரை ஆகட்டும். 2 ஆனியனுமே நல்ல கலர் சேஞ்ச், ஒரு நல்ல ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துடலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. தோசை இதில் செஞ்சால் செம்மையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்டார்டிங்கில் செய்கிற இந்த வேலையெல்லாம் பெருசாகவே நம்மளுக்கு தெரியாது தோசையை சாப்பிடும்போது. பல நாள் இட்லி ஊற்றிருக்கேன், தோசை சரியாக வரலையே, அதை வேறு யார் போட்டு தேய்ச்சிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு. அதுலேருந்தெல்லாம் ஒரு நல்ல ஒரு விடிவு காலமாக கண்டிப்பாக இந்த கல் இருக்கும். இனிமேல் யார் கேட்டாலும் நல்லா பேப்பர் ரோஸ்ட் போட்டு சூப்பராக கொடுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த வெங்காயம், நல்லா ஒரு ப்ரௌன் கலராக இருக்குது. நல்லா இதை நம்ம வதக்கி எடுத்து வச்சுருவோம். இதையுமே நம்ம தூக்கி தான் போட போகிறோம், இந்த வெங்காயத்தையுமே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 வெங்காயமே நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம அதை எடுத்து போட்டுருவோம். இந்த மாதிரி இரும்பு இதில் நம்ம தோசை வந்து ஊற்றி சாப்பிடும்போது இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக வருது, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். இப்போ நம்ம இந்த ஆனியன்லாம் எடுத்து வெளியில் போட்டுடலாம். ஆனியன்லாம் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக நான் சாதம் வடித்த கஞ்சி தண்ணி கொஞ்சம் வச்சுருந்தேன். அந்த கஞ்சி தண்ணியை நம்ம வேணும்னா அதில் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவலாமே அப்படின்ட்டு ஒரு 10-15 நிமிஷம் அதில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதை நம்ம பழைய மாதிரி லைட்டாக சோப் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கஞ்சி தண்ணியில் கூட நம்ம ஒரு நாளைக்கு இந்த 2 கல்லையுமே போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு அந்த மாதிரி அவ்வளோலாம் கஞ்சி தண்ணி இல்லை, கொஞ்சம் இருந்ததுன்னு சொல்லிட்டு 2 போட்டு வச்சுட்டேன். 15 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம அந்த தோசைக்கல்லை எடுத்து ஒரு தேங்காய் நார் எடுத்து நல்லா அதை கழுவிட்டு இந்த லிக்விட் விம் ஜெல் அதை வந்து நல்லா போட்டு கல் ஃபுல்லாகவே நல்லா கொஞ்சம் நல்லா தேய்க்கலாம். தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கழுவி விட்டுக்கலாம். இப்போ வந்து அந்தளவுக்கு கருப்பாக வரலை, முன்னே இருந்த மாதிரி வரலை. நம்ம எது வரைக்கும் கழுவுனா நல்லது அப்படின்னா, நம்ம கடைசியாக ஆயில் டிஷ்யூ பேப்பரில் அப்ளை பண்ணி எடுத்து பார்க்கும்போது கருப்பாக எதுவும் இல்லாமல் கிளியராக இருந்துச்சுன்னா சரி ஓகே, நம்ம நல்லா கழுவிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து செகண்ட் டே. கழுவி வச்சிட்டதுக்கப்புறமா அதே மாதிரி நல்லா துடைச்சிடணும். எப்போ நீங்கள் கழுவி வச்சாலும் கழுவுன உடனேயே இதில் இருக்க தண்ணியெலாம் நம்ம நல்லா ஒரு துணியை வச்சு துடைச்சி எடுத்துடணும். அதுதான் முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. அதுக்கப்புறமா நம்ம நல்லா ஹீட் பண்ணணும். அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போயிடும். இதுதான் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக வரலை. ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம நம்ம 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம அதே மாதிரி அடுப்பை ஆன் பண்ணி ஹீட் பண்ண தான் போகிறோம். பண்ணிக்கலாம், அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணோன்னே இதில் நம்ம வந்து கொஞ்சோண்டு எண்ணெய், இது வந்து நான் விளக்கெண்ணெய் போடலை, நார்மல் குக்கிங் ஆயில் தான் போட்டிருக்கேன். இது நம்ம கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு தோசைக்கல் ஃபுல்லாகவே நம்ம படுற மாதிரி வச்சுக்கலாம். 2 கல்லுலேயுமே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். இதில் என்கிட்ட கொஞ்சம் மாவு புளிச்சு போயிருந்துச்சு. சரி, அது நம்ம
இதில் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை கல் ஃபுல்லாகவே மாவு இருக்க மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் இப்போ இந்த கல்லுலேயுமே நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதையுமே நல்லா பரப்பி அடிச்சுக்கலாம். இப்படி நம்ம பண்ண கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி அதை நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி இது பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி பண்ணுறபோது கையில் எண்ணெய் தெறிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு கத்தியை நம்ம அது மேலே லைட்டாக அப்படி இது பண்ணிவிட்டு கூட நம்ம அப்ளை பண்ணால் எண்ணெய் வந்து நம்மளுக்கு கையில் வராது. இந்த மாதிரி கத்தியில் நம்ம வச்சு கூட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பண்ணலாம். இந்த தோசையும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் சும்மா பண்ணுறதுக்காக தான், சீசனிங் பண்ணுறதுக்காக தான். கொஞ்சம் புளிச்ச மாவு இருந்தது, சரி நம்ம அதில் தோசை ஊற்றிட்டு அதை போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதில் தோசை கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு, ஒரு சொட்டு எண்ணெய் போட்டு அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் தோசை ஊற்றலாம், சும்மா ஊற்றி விடலாம். ஃபஸ்ட்டு தோசையே நல்லா பேப்பர் மாதிரி வந்துடுச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோசையை எடுத்து போட்டுட்டு அதே மாதிரி ஒரு ட்ராப் எண்ணெய் போட்டுட்டு தோசை கல் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி நம்ம அப்படியே வச்சிட போகிறோம். பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நல்லா தேய்ச்சி விட்டுறணும், பின்னாடியும் தேய்ச்சி வைக்கணும். அதே டிப்ஸ் தான். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் லைட்டாக கருப்பாக இருக்க மாதிரி இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். திருப்பி நெக்ஸ்ட் டேவும் நம்ம ஒரு நாள் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 3rd டே நான் ஒரு தோசை போட்டு ஃபுல்லாக புடி இருக்கிற அளவுக்கு கூட எல்லா இடத்துலையுமே மாவு படுற மாதிரி போட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம 3rd டே நம்ம கழுவி துடைக்கிறோம். பார்த்திங்கன்னா கருப்பாக கம்மியாயிடுச்சு, வரலை. ஆக்சுவலாக முன்னாடி வந்தது, இப்போ வரலை. இப்போ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. 3rd டேயும் நம்ம அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணினோம். இப்போ நம்மளுக்கு நல்லாயிருக்கு. இது இனிமேல் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இதில் நம்ம தோசை ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கும் இந்த மாதிரி தூசி இல்லாமல் இருக்குது அப்படின்னா தானே நிம்மதியாக நம்ம தோசை ஊற்றி சாப்பிட முடியும். நல்லா துடைச்சதுக்கப்புறமா நல்ல ஒரு காத்தோட்டமான இடத்துல நம்ம தோசைக்கல்லை வச்சுக்கணும். எப்போ நம்ம திருப்பியும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி கல்லில் நல்லா தடவிட்டு ஃபுல்லாக எல்லா பேக் சைடு எல்லா இடத்துலையும் தடவிட்டு காத்தோட்டமான இடத்துல வச்சுக்கோங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.